இன்னைக்கு யமகாதகி அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யமகாதகி படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நம்ம படத்துடைய ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்தே வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அதனாலவே வீட்டில் எல்லாருமே அப்பா, அம்மா, அண்ணன், பாட்டி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே ஹீரோயினை ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிறாங்க. இப்படி எல்லாருமே பாசமாக பார்த்துக்கிற நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு ஹீரோயினோட அப்பா ரொம்பவே டென்ஷனாக வந்து வீட்டில் ஹீரோயினோட அம்மா கூட சண்டை போடுறாங்க. அந்த டைமில் ஹீரோயின் போய் தடுக்க போய் ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை அடித்து கெட்ட வார்த்தையால் திட்டிடுறாங்க. ரொம்பவே பாசமாக இருந்த அப்பா நம்மளை கெட்ட வார்த்தையால் திட்டி அடிச்சிட்டாரு அப்படின்னு சோகத்திலேயே ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறாங்க. அடுத்த நாள் விடியுது. அப்போ ஹீரோயினோட ரூமுக்கு அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. அப்போ தூக்கு போட்டு இறந்த நிலையில் ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் தூக்கு போட்டு இறந்துருக்கிறத பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. பாசமாக வளர்த்த பொண்ணு அப்பா திட்டினால இப்படி பண்ணிக்கிட்டாலே அப்படின்னு வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சோகமாகவும் வருத்தத்தோடையும் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் இறந்து போன விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிய வருது. ஊருக்கெல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு இறுதி மரியாதை செலுத்தி சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சில சுவாரஸ்யமான தரமான சம்பவங்கள் ஆரம்பிக்குது. ஹீரோயினுடைய பணத்தை வீட்டில் இருந்து வெளியே எடுத்துகிட்டு வர பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயினுடைய பணத்தை வீட்டில் இருந்து வெளியே எடுத்துகிட்டு வரவே முடியல. கட்டிலோடு சேர்த்து டெட் பாடியாக இருக்கிற ஹீரோயினை தூக்குறாங்க. ஆனால் தூக்க முடியல. என்னென்னவோ முயற்சி பண்ணி ஹீரோயினோட பணத்தை வெளியே தூக்கிட்டு வர முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் ஹீரோயினுடைய பணம் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேங்குது. திடீர்னு எழுந்து வேற நிற்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஹீரோயினுடைய பணம் வீட்டை விட்டு ஏன் வெளியே வரமாட்டேங்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய காரணம் என்ன? மர்மம் என்ன? கடைசியாக ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து ஹீரோயினுடைய பணத்தை வீட்டில் இருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. டைரக்டர் பிபின் ஜார்ஜ் ஜெயசீலன் யமகாதகி அப்படிங்கிற படத்தை ரொம்பவே சூப்பராக டைரக்ஷன் பண்ணி எடுத்திருக்காரு. படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வில்லேஜ் பேக்ரவுண்டில் ஒரு சூப்பரான ஹாரர் மூவியை கொடுத்துருக்காரு. படத்தில் வந்திருக்க ஹாரர் எலமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பணத்தை வச்சு மட்டுமே ஹாரரை ரொம்பவே சூப்பராக காட்டியிருக்காரு. படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுடைய ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அழகான ஹீரோயின் டெட் பாடியாக வந்து ஹாரர் சீன்லேயும் மிரட்டியிருக்காங்க. கேஸ்ட் ரிலேட்டடான ஒரு லவ் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் ரொம்பவே சுவாரஸ்யமாக நிறைய சஸ்பென்ஸு, த்ரில்லரு, ட்விஸ்ட்டு, ஹாரர் அப்படின்னு எல்லா எலமெண்ட்ஸையும் சூப்பராக கொடுத்து ஒரு பக்காவான ஹாரர் மூவியாக கொடுத்துருக்காரு டைரக்டர். டோட்டலாக யமகாதகி அப்படிங்கிற இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஹாரர் மூவியாக டைரக்டர் நமக்கு கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல படம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஜாதி சார்ந்து லவ் படங்கள் எத்தனை வந்தாலும் இதை பார்த்து நம்ம மக்கள் மாறவே மாட்டாங்க. ஏன்னா இப்போவும் இதே மாதிரி சம்பவங்கள் நிறைய இடத்துல ஜாதி சார்ந்த காதலை எதிர்த்து பையனையோ இல்லை பொண்ணையோ கொலை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சமூகத்தில் இந்த பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை பற்றி பேசினாலும் ஒரு பக்கம் நம்ம மேலேயும் வெறுப்பை திணிக்க தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை. அதனால் அதை அப்படியே விட்டுருவோம். யமகாதகி படம் நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு பாருங்கள். நல்ல படம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் வேல்டன் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.